Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இஃப்தியார் ரெசிபியில் மஸ்க் மெலன் சர்பத் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி இஃப்தியார் டைமில் ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும், நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும், ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இந்த ஒரு கிளாஸ் குடித்தா போதும், நமக்கு ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்ப டேஸ்டான இந்த மில்க் சர்பத்தை எப்படி வீட்டிலே நம்ம ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு முலாம்பழம் எடுத்திருக்கேன். அதை நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். சீட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதோட தோலும் எடுத்துடலாம். தோலும் எடுத்துட்டு இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இதுக்கு ஒரு பழம் எடுத்திருக்கேன், சின்ன பழம் தான், அதனால ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது நல்லா இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இப்போது ஒரு 50 கிராம் ஜவ்வரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது நம்ம கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சுக்கலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸை ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுவும் தனியாக இருக்கட்டும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசினை 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டுமே தனியாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இதுவும் தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம மில்க் ஷர்பத் செய்யலாம். ஒரு பேனில் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க. காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எதாக இருந்தாலும் ஓகே, சேர்த்திக்கோங்க. அது கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போது ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. அதை ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. இதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இதுவும் தனியாக இருக்கட்டும். இப்போது பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை ஊற்றிடலாம். போட்டுட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா கட்டி ஆயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வரும்போது நம்ம விட்டுடலாம், மிக்ஸ் பண்ண தேவையில்லை, இல்லைன்னா கட்டி ஆயிரும். பாருங்கள், இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கட்டிப்படாது. இதுக்கப்புறமேலு ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறமேலு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல ஜவ்வரிசி, அது சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல முலாம்பழம் பேஸ்ட்டு, அதை சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முலாம்பழம் சேர்த்துனதுக்கப்புறம் பால் திரிஞ்சு போகுங்கிற பயம் வேண்டாம், ஒன்றும் ஆகாது. இது நல்லா கொதி வரட்டும். முலாம்பழம் கட் பண்ணியும் சேர்த்தலாம், ஆனால் அரைச்சி சேர்த்தும்போது அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேலே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மேலே இருக்கிற ஆடை எல்லாமே கஸ்டர்ட் பவுடரோட தான், அது ஒன்றும் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். வெண்ணிலா கஸ்டர்ட் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போது ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸை இதில் சேர்த்திக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தோம்ல, அதுவும் ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் சேர்த்திக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான இந்த பால் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சம்மரில் இஃப்தியார் டைம் இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.